இப்போ சில கம்பெனியோ இல்ல சர்வீஸ் சென்டரோ வந்து நம்ம அப்ரோச் பண்ணும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ப்ராடக்ட்டுக்கு தான் வந்து வெளியில எங்கேயுமே ஒரிஜினல் கிடைக்காது. நாங்க தான் அத வச்சுப்போம். இந்த OEM, OES ப்ராடக்ட்ஸ்லாம் எங்ககிட்ட மட்டும் தான் இருக்கும். ஸோ நீங்க வந்து வெளியில போய்லாம் மாத்த முடியாது. எங்ககிட்டயே வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கட்டாயப்படுத்துவாங்க. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். அதுவும் கிட்டத்தட்ட ஒரு மோனோபோலி மாரி தான. ஏன்னா, நீங்க எங்க கிட்ட தான் வரணும். நாளைக்கு நாங்க பிரைஸ் ஏத்துனாலும் அது எங்ககிட்ட தானே இருக்கு. நீங்க எங்ககிட்ட தான் வந்து மாத்தணும். நீங்க வெளில போறதா இருந்தா நீங்க தேர்ட் பார்ட்டி போடுவீங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து வாரண்டி வந்து நாங்க கிளைம் பண்ண மாட்டோம். அந்த மாரி ஒண்ணு அப்ரோச் வருதுல்ல. ஸோ இத எப்படி நம்ம எதிர்கொள்றது? மோனோபோலி அப்படின்னா, இப்ப ஒரு பெர்ட்டிகுலர் ப்ராடக்ட்ட ஒரு பெர்ட்டிகுலர் கம்பெனி தான் டிசைன் பண்ணணும். அப்படின்னு சொல்லி அவங்க அத கன்டெயின் பண்ணி அவங்க தான் டிசைன் பண்றாங்க அப்படின்னா, அது நாளைக்கு மார்க்கெட்ல வரும்போது அவங்க தான் அதுக்கான பிரைஸ், அதுக்கான அவைலபிலிட்டி எல்லாமே டிசைட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது ஜெனரல் பப்ளிக்க ரீச் ஆகும்போது ஜெனரல் பப்ளிக் வந்து அக்ரீவ் ஆவாங்க. என்ன ரீசன்னா, பிரைஸ் அவங்க எப்படி வேணாலும் ஹைக் பண்ணலாம். அவைலபிலிட்டி எப்படி வேணாலும் குறைக்கலாம். ஸோ எனக்கு தகுந்த டைம்க்கு தகுந்த ப்ராடக்ட் கையில கிடைக்காது. தகுந்த பிரைஸுக்கும் கிடைக்காது. இதுதான் மோனோபோலின்னு சொல்லுவாங்க. எப்படி 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 பிராண்ட் வந்து மேனுஃபேக்சர் பண்ற ப்ராடக்ட்ட இன்னும் ஒரு 5, 6 பிராண்ட்ஸ் பண்றாங்க அப்படின்னா, காம்படிஷன் இன்கிரீஸ் ஆகும். இவரு ப்ராடக்ட் அதிகமா விக்கிறாருன்னா, அவரோட ப்ராடக்ட் சேல் ஆறதுக்கு பிரைஸ குறைப்பாரு. அப்ப இவரு குறைக்கிறாருன்னா, ஆட்டோமேட்டிக்கா இவரும் குறைப்பாரு. ஏன்னா இவரோட ப்ராடக்ட் சேல் வந்து டவுன் ஆகும். அப்ப குறைப்பாரு. 7 crores 6 crores. ஸோ இத தான் நம்ம வந்து காம்படிஷன்னு சொல்லுவோம். இந்த காம்படிஷன் இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லா கண்ட்ரியோட எக்கனாமி, பாலிசிஸ் எல்லாமே டிசைட் பண்றது. இதுக்கு நம்ம இந்தியன் கவர்மெண்ட்லயுமே ஒரு ஆக்ட் இருக்கு. த காம்படிஷன் ஆக்ட் ஆஃப் 2002ன்னு ஒரு ஆக்ட் இருக்கு. ஓவர் லுக் பண்றதுக்கு, கவர்ன் பண்றதுக்கு காம்படிஷன் கமிஷன்னு ஒரு கமிஷன் இருக்கு. மோனோபோலி இருக்கு. ஒரு ஹெல்தி காம்படிஷன் நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணல அப்படின்னா, நீங்க இந்த கமிஷன போய் அப்ரோச் பண்ணலாம். நீங்க ஒரு கேஸ ஃபைல் பண்ணலாம். நீங்க ப்ராப்பரான எவிடன்ஸஸ்லாம் குடுத்து, இவங்க வந்து மோனோபோலிய கிரியேட் பண்றாங்க. ஹெல்தி காம்படிஷன் கிரியேட் பண்ணல. இதனால நான் வந்து அஃபெக்ட் ஆறேன் அப்படின்னு நீங்க போய் ரெய்ஸ் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த கமிஷன் வந்து ஆர்டர் பாஸ் பண்ணுவாங்க. அந்த ஆர்டர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த கம்பெனிஸ் மேல ஃபைன் பண்ணுவாங்க. ஒரு கம்பெனி அந்த ஆர்டர கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னா, ஈச் அண்ட் எவரி டே அவங்க வந்து ₹1,00,000 பே பண்ற மாரி அவங்க வந்து ஃபைன் பண்ணலாம். ஃபைனுமே வந்து அவங்க கவர்ன்மென்ட்க்கு பே பண்ணுவாங்க. அப்ப நீங்க அக்ரீவ்டு. உங்களுக்கு என்ன ரைட்ன்னும் போது நீங்க காம்பன்சேஷனும் கிளைம் பண்ணலாம். அதுக்கு நீங்க தனியா கன்சியூமர் கமிஷனுக்கு வரணும். இவ்ளோ பெரிய ப்ராசஸ் இருக்கு. ஸோ ஆஸ் அ யூசரா நீங்க வந்து ஹெல்த்தி காம்படிஷனையும் நீங்க வந்து என்கரேஜ் பண்ணலாம். மோனோபோலியை நீங்க வந்து அபாலிஷ் பண்ணிட்டு, ஹெல்த்தி காம்படிஷன் நீங்க வந்து ரெய்ஸ் பண்றதுக்கு இந்த மாரி கமிஷன்ஸையும், இந்த மாரி ஆக்ட்டையும் நீங்க யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம்.